ஹாய் गाइस, நீ என்ன பண்ண போறனா இளநீர் பாயாசம் பண்ண போறோம் பசங்களோட. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உதிர் போடு காய். ஒண்ணா இளநீர் ஊத்திக்கிறோம்பா. மொத்தத்தை சீவிட்டு ஓடிக்கணும். தண்டி இப்படி ஒரு வெட்டு அப்படி ஒரு வெட்டு. நல்லா இருக்குது. சொல்லிட்டு மண்டைக்கு போட்டு போறான்டாப்பா. போதும் அதுக்கு இல்ல அது வெட்ட முடியல அவனால. அவனை என்ன பண்ணுவான் சொல்ல கௌதம், நீ வாங்கலாமே. இது கட் பண்ண கூட என்ன பண்ற? என்னத்த தேங்காய் எதுக்கு? இளநீர் பாயாசத்துக்கு. இதுரா நம்மளால முடியும்டா. இதுரா இன்னும் சின்னதுரா. கட் பண்ணுறதுக்கே 2-3 மணி நேரம் ஆகிடுமே. அடுப்பை 10 அடிக்கிறோம். டபரா வைக்கிறோம்பா. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன். சேமையை போட்டுக்கிறோம்பா. தண்ணி சூடாயிடுச்சு. அப்பா பாதி சேமை கீழே போயிடுச்சு. தேங்காய் போட்டுக்கிறோம். ஒரு கொட்டாங்காய் அளவுக்கு சர்க்கரை எடுத்து போடுறோம். கொதிக்கு இளநீர் தண்ணியை ஊற்றிக்கிறோம். லாஸ்ட் பொடியாக்குன ஏலக்காய் தூளை போட்டுக்கிறோம். போட்டுக்கலாம். கடைசியா முந்திரி திராட்சை போட்டு இறக்குறோம்பா. திராட்சை போடுறோம். ஆஹா சூப்பர்ரா, அருமையாக வந்துச்சுப்பா பாயாசம். பாயாசம் ரெடிப்பா, இறக்க போகிறோம். அதுக்காக செம்ம சூடாகுது. கே போட்டு போகிறேன். பார்த்து முந்திரி எல்லாம் ஓரமா தள்ள. அந்த காலத்துல எல்லாம் சுறாபானம் சோபபானம்லாம் இதுல தான் ஊத்தி குடிப்பாங்க. கொட்டாங்கச்சில கொட்டாங்கச்சி பாயாசம், இளநீர் பாயாசம். இளநீர் பாயாசம் ராஜா கப்பா. செம்மைக்குதுண்ணா அது கப்பு. காய்ஸ், அருமையா பாயாசம் செஞ்சு முடிச்சாச்சு. இளநீர் பாயாசம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். ஆஹா செம்மைக்குது, வேற லெவல். அந்த ஏலக்காய் பொடியை போட்டதுனால சும்மா மனமா கும்முனுக்குதுப்பா, தூக்குது. குடிக்க முடியல. சூடு இல்ல பாக்குறீங்க. சூடு பண்ணா அந்த டேஸ்ட் பாயாசத்துல தேன் ஊத்துற மாதிரியே இருக்குதுப்பா. தேவா வந்ததுக்கு சூப்பரா பண்றடா. இந்த தேவா இது குடிக்கிறேனியா? சக்கரை சூப்பரா இருக்குதுப்பா. அந்த இது அந்த கட்டு ஏய் அக்கா வந்திருக்கேன்டா. பாயாசம் சூப்பரா இருக்கு. என்னடா பண்றான் பாடுறாங்க.